அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் நடந்தது. ஸோ நிஃப்டியெல்லாம் நேற்றே சொல்லியிருந்தேன், 2 கேண்டிலோட ஹை ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களான்னு தெரியும், ரொம்ப பக்கத்தில், அதாவது ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கேண்டில் காட்டுறோம் பாருங்க. இந்த இடம் ஜூன் 18th ஜூன் 19th கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லோ 24,700 730 750. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கும் சப்போர்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா, சார்ட் பேட்டர்னுங்கிறது வேற, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது வேற, ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ இது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல இது ஒரு டைப். அதாவது ஏதாவது ஒரு கேண்டில் 2 இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி ஹைலேருந்து திரும்பிச்சு, க்ளோஸ் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ நல்ல ஒரு ஃபாலிங் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் பை நேற்று கொடுத்துருந்தாங்க. கேஷ் ஃப்ளோ நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ஃபாலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபாலிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ், ஒரு 0.47% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று கொஞ்சம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 257 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு. ஸோ சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ கிஃப்டி நிஃப்டி இது வரைக்கும் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிஃப்டி நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ எந்த இடம்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு ஈவினிங் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா, ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோ என்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா ஜூலை 4th லோ 25,401. ஸோ நமக்கு பிரேக் அவுட்டுங்கிறனால பிளாக் டிரா பண்ணிக்கிறேன், பிளாக் லைன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜில் நிற்கிது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டோட டெட் எண்டில் நிற்கிது. நாம ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ் கூட வேணாம். இன்னும் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. சப்போஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிஃப்டி நிஃப்டியில் ஃபாலிங் நைட், அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஈவினிங்னா என்னன்னா இதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மேலே ஒரு நைட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிஃப்டி நிஃப்டியில் ஒரு ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கூட ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கேப் டவுனோ ஃபாலிங் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ஒரு கேப் டவுன் விழுகும். இல்லைன்னா அதை தொடர்ந்து ஒரு ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டெக்னிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதான் மந்த்லி கான்ட்ராக்டும் சரி, வீக்லி கான்ட்ராக்டும் சரி, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஹெவியா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெவியா கிடையாது, ஒரு ஈக்குவலா நடந்திருக்கு. கால் ஆப்ஷன் எந்த அளவுக்கு செல் பண்ணி வச்சிருக்காங்களோ புட் ஆப்ஷனே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கிஃப்டி நிஃப்டி பிரேக் அவுட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இது கொஞ்சம் ஈக்குவலா கொஞ்சம் செல் சைட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மற்றபடி என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2950 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 1360, டிக்ளைன்ஸ் 1523, அன்சேஞ்ச் 97. ஸோ 52 வீக் ஹைல 68 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 28 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 68 ஸ்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் 68. ஒரு ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு 52 வீக் ஹை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கல. ஸோ என்எஸ்சி டேட்டாஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு எல்லா செக்டாருமே கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ ஐடி செக்டார் 250. ஸோ ஐடி செக்டார் நேற்று கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு எல்லா செக்டாருமே ஒரு 0.5க்கு மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் தான். ஸோ ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் போய் பார்க்கலாம். ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி அது மட்டும்தான் ஒரு 1.26% ஹை கொடுத்துருக்கு. அப்புறம் டிசிஎஸ் ஒரு 13.30 0.39. ஸோ மற்றபடி ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் எல்லாமே ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ். ஸோ நிஃப்டி 50ல ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ்னா ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு கேப் டவுன் விழுந்தா
அதை கண்டினியூஸாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல் சைடோட டார்கெட்ஸ் மட்டும் நாம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ 56,326 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. இல்லை ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா, இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் நிஃப்டி 50யா இருக்கட்டும், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா பை சைடு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே பிரேக் பண்ணவோ இல்லை லோ பிரேக் பண்ணுறதுக்கோ வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையும். ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இப்போ நிஃப்டி 50ல 200ன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் சேர்த்து கொஞ்சம் இறங்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கேட்கலாம் எல்லாத்துலேயுமே எப்படி 200 300ன்னு இல்லை. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு எப்படி ஒரு 0.47 அந்த மாதிரி இறங்குச்சோ ஸோ சேம் வந்து செல்லிங் சைடு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதிகபட்சமாக ஒரு 60% வந்து ஒரு கேப் டவுன் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பை ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் லோவை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த பிரேக் அவுட் லெவல் அதாவது 5864 பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டில் ஓப்பன் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா இதை தாண்டி போகல, 5864 தாண்டி போகல. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் இப்போ டவுன்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 5809. ஸோ இந்த இடம் வந்தா ஸோ நம்ம தாராளமாக வந்து பை வந்து எடுக்கலாம். ஸோ செல்லிங் எங்கே எடுக்கலாம்? இப்போ செல்லிங் வந்து நடுவில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து கூட ரெக்கவரி ஆயிடுச்சுன்னா வம்பு. ஸோ செல்லிங் எங்கே எடுக்கலாம்னா அகைன் அந்த 5864 வந்தா ஸோ இந்த இடம் வந்தா நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ட்ரை பண்ணா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5809. ஓகே. ஸோ நேற்று வந்து க்ரூட் ஆயில் சப்ளை கொடுத்துருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டு க்ரூட் ஆயில் வந்து ஹோல்டு பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5900லேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஹோல்டிங் வந்து இப்படி தான் பண்ணணுமே தவிர ரிசல்ட் வந்தவுடனே பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன சொல்றதுன்னா லாசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கோ இல்லை வேணுன்ட்டோ ரிவர்ஸ் பண்ணி குழப்பி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்பவுமே நியூஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை குழப்பறது தான் நியூஸ். ஓகேங்களா? அந்த நியூஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் மூலியமா கம்பெனிஸோ இல்லைன்னா இது மூலியமா. இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், ஒரு ப்ராப்பரான நியூஸ் தான். ஸோ மற்றபடி இந்த ஸ்டாக் நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸை குழப்பறதுக்காக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ப்ராஃபிட் வந்து புக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் நம்மளால வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5864, சப்போர்ட்டுங்கிறது 5809. ஸோ நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் செல்லிங் எதிர்பார்த்தேன், பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு பை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லோங்கிறது இதுதான். ஓகேங்களா? 273.5 பிரேக் அவுட் பண்ணா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 267 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் அதை பேஸ் பண்ணி ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.